வசனத்தினால சில பேர் என்ன பண்றாங்க, வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிடறாங்க. இந்த புஸ்தகத்தை வச்சுக்கின்னு தன்னை உருவ குத்தி கொள்ளுகிறாள். மக்கள் வாழ்க்கை எப்படி வாழ்றாங்கன்னு தெரியல பாருங்க. நிறைய பேர் கிறிஸ்தவ மக்கள் இதெல்லாம் பாடி கேட்டு தத்துவ பாடலா வச்சுக்கின்னு வாழ்க்கை எப்படிதான் பாடுறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிலைத்திருப்பது. வேதத்தை எப்படி கவனிக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி வேத எழுத்து கொள்ளும், தவறா பார்த்தா அது நம்முடைய வாழ்க்கையை கொன்னுடும், நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். நிறைய பேர் எழுத்து கொள்ளுகிறது, இந்த எழுத்துனாலே வசனத்தினாலே சில பேர் என்ன பண்றாங்க, வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிடறாங்க. ஏன்னா அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், அந்த காலத்துல ஒரு துப்பாக்கியெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி வச்சுப்பாங்க. துப்பாக்கி எதுக்குன்னா எதிராளியை எதிராளியை பயமுறுத்துறதுக்கு. திருட வந்தாலும் பயமுறுத்து சுடுறதுக்கு கூட கிடையாது இந்த பெரிய பெரிய ஆட்கள். இப்பெல்லாம் லைசன்ஸ் கொடுக்கறது இல்லை அதுக்காக. அப்ப அதே மாதிரி இந்த வேத புஸ்தகம் அது எதுக்கு, எதிராளியை பயமுறுத்துறதுக்கு. ஆனா அதை எடுத்து அவர் சுட்டுக்கினார்னா அவர் தற்கொலை பண்ணிப்பார். அதே மாதிரி இன்னைக்கு கடவுள் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில எதுக்காக கொடுக்கிறாரு, நம்முடைய நல்வாழ்வுக்காக கொடுக்கிறாரு. நாம் இந்த புஸ்தகத்தை வாசித்து நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நாம் நல்லா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக இந்த புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அநேக மக்கள் இந்த புஸ்தகத்தை வச்சுக்கின்னு தன்னை உருவ குத்தி கொள்ளுகிறாள் என்று நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா? பார்த்தோமா இல்லைங்களா? அப்போ இதை எப்படி பார்க்கணும்ன்றத நம்ம பார்த்து முடிச்சோம் பாருங்க. சரி, இன்றைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தரின் ஆசீர்வாதத்துல இன்னொரு டாபிக், வாழ்வே மாயம். வாழ்வே மாயமா? பழைய காலத்து ஒரு படம் ஒண்ணு இருக்குது, பாட்டு ஒண்ணு, வாழ்வே மாயம் பத்தியா. உடனே யோசிப்பாங்க. ஏன்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க எப்படி பாட்டு எழுதிக்கிறான் பாருங்க. வாழ்வே மாயம், இது எங்கிருந்து வந்தது? அதான் எடுத்து காமிக்க போறேன். வாழ்வே மாயமா இல்ல வாழ்வே ஆசீர்வாதம்? வாழ்வே மாயமா இல்ல கர்த்தர் வாழ்வே ஆசீர்வாதமா தான் ஆசீர்வச்சு மனுஷனை உண்டாக்குனாரு. ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கும் போது என்ன சொன்னாரு, உண்டாக்கிட்டு வாழ்வே மாயம் அப்படின்னாரா? யோசிச்சு பாருங்க. இல்லங்க, நான் என்ன நீங்க என்ன யோசிக்கிறோம்னா, நம்ம மக்கள் வாழ்க்கை எப்படி வாழ்றாங்கன்னு தெரியல பாருங்க. புளிச்சு போய், வெறுத்து போய், சலிச்சு போய், கசந்து போய், ஏதோ பாட்டு சொன்னோமே, ஏதோ சல்தாகே அப்படின்ற மாதிரி மக்கள் வாழ்க்கையை வாழ்வே மாயன்ற மாதிரி அதை வேற பாடிட்டு இவங்களும் கூட பாடிடுறது. கருவோடு வந்தது தெருவோடு போவது யார் சொல்வது? நான் சொல்றேன், கருவோடு வந்தது தேவ உறவோடு போவது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அதான் நாங்க போன மாசத்துல ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போயிருந்தோம் பாருங்க. ட்ரூத்தை சொல்றதுக்கு முன்னாடி சில காரியம் சொல்லணும் பாருங்க. போயிருந்தோம் சுவிசேஷம் அறிவித்து. இன்னொரு இடத்துல அந்த காருக்காக டூரிஸ்ட் கார் பிடிச்சோம், ஓலா கார். உட்கார்ந்த உடனே அந்த டிரைவர் என்ன பண்ணாரு, செல்போனை எடுத்து ஆன் பண்ணி கூகுள் ஆன் பண்ணி கண்ணதாசன் தத்துவ பாடல் அப்படின்னு கேட்டார். ஏன்னா எங்களுக்கு கேட்கும் பாருங்க இதுல ஸ்பீக்கர்ல. என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, பாட்டு தத்துவ பாடலாம் வந்துருக்குது. அதுல வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, என்ன பாட்டு பாடுறேன்னு நினைச்சுக்காதீங்க, புரியத்துக்காகத்தான். வாழ்வே மாயம் இந்த கதையை இன்னைக்கு பார்க்க போறோம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? நான் சொல்ல கடைசி வரை இயேசு. நான் உன்னை விட்டு விலகுது, உன்னை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு பண்ண நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆகவே இந்த தத்துவ பாடல பாடி நம்ம பயிரக்கூடாது. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல இயேசுவின் காவியத்தை எழுதினார் அவர் ரட்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு வரல பாருங்க, போனால் போகட்டும் போடா, இந்த வாழ்க்கை ஏனடா. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் கிறிஸ்தவ மக்கள் இதெல்லாம் பாடி கேட்டு தத்துவ பாடலா வச்சுக்கின்னு வாழ்க்கை இப்படிதான் பாடுறது. எலும்புக்கு சதைக்கும் மருத்துவம் கண்டேன் பாட்டு, எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், ஆனால் இதற்கு ஒரு மருத்துவம் கண்டேன், சாவுக்கு ஒரு மருத்துவம் கண்டேனா? இல்லையே, செத்து போயிட்ட பேர் என்ன போயிட்டு ஏடி அப்படின்றாரு. அப்ப என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போறது இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிலைத்திருப்பது.
வாழ்ந்து காமிக்கிறது, ஆசீர்வாதமா இருப்பது,